அனைவருக்கும் வணக்கம். நம்ம நேற்று போட்ட ஜாதகத்துலேருந்து நிறைய பேருக்கு நிறைய டவுட்டு. சரி, அதை பற்றி ஒரு விளக்கம் ஒன்று நான் தந்துடுறேன். நேற்று போட்ட ஜாதகம் கொஞ்சம் அனைவருக்கும் வணக்கம். நேற்று நான் போட்ட ஜாதகத்தில் நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருந்துச்சு, நிறைய டவுட்டு. சரி, ஓகே, அந்த அந்த ஜாதகத்தை பற்றிய விளக்கத்தை இன்றைக்கி நம்ம பார்த்துருவோம். ஓகே, அந்த 67ஆம் ஆண்டு பிறந்த ஆண் ஜாதகத்துக்குள்ளே போயிடும் ஃபஸ்ட் நம்ம. ஓகே, இப்போ இந்த ஜாதகத்தில் வந்து கேள்வி என்ன கேட்டிருந்தேன்னா, இந்த ஜாதகருக்கு ஒரு குறை இருக்குது, அது என்ன குறை அப்படின்னு கேட்டிருந்தேன். புத்திர குறை தான் இங்கே. இது 67, இப்போ கிட்டத்தட்ட 67 59 வயதாகிடுச்சு. இவருக்கு வந்து புத்திரர்கள் இல்லை, அதுதான் இவரோட பிரச்சனை. அதாவது புத்திர பாக்கியம் இல்லாத ஜாதகம். அது என்ன காரணன்றதை நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு 5ஆம் பாவகம் சனியின் பார்வையில், அதாவது சூரியனோட சேர்ந்து கடுமையாக பாவத்துவம் அடைந்த சனி 5ஆம் வீட்டை பார்க்குது. குருவின் பார்வை இருக்குது. என்னதான் குருவின் பார்வை இருந்தாலுமே, சனிக்கு இருந்தாலுமே, அங்கே சூரியனோட சேராத சனி குருவின் பார்வையில் நல்ல சுபத்துவம் அடைவார். ஆனால் சூரியனின் இணைவு இருக்கும்போது அவர் பாவத்துவம் அடைஞ்சிருவார். அப்போ குருவின் பார்வைன்றது பின்னாடி மீட்டு கொடுக்குறது, அந்த மாதிரி அவரோட தசைக்கு வேணால் ஓகே ஆகும். ஆனால் இந்த சனியின் பார்வை வந்து 5ஆம் வீட்டை கெடுக்கும். அந்த 5ஆம் வீட்டை இங்கே செவ்வாயுமே 8வது பார்வையாக பார்க்குறாரு. இந்த செவ்வாயுமே சூட்சும வலு, சுக்கிரனின் பார்வைகள் இருந்து சூட்சும வலு உள்ள செவ்வாய், இவரின் பார்வை கெடுக்காதுன்னா, சனி பார்த்த வீட்டை செவ்வாய் பார்த்தா அங்கே பாவத்துவம் அதிகமாகும். அப்போ வந்து அந்த வீடு வந்து கெட்டுப்போகும். 5ஆம் வீடு கெட்டுப்போச்சு. சரி, 5ஆம் வீடு தான் கெட்டுப்போச்சு. 5ஆம் அதிபதி அவரும் அந்த 5ஆம் வீட்டுக்கு 12 மறைந்து, பாவப்படி 5ஆம் வீட்டுக்கு 12 மறைந்து ராகுவோட 4 டிகிரிக்குள்ள இணைந்து அவரும் கெட்டு போயிட்டார். சரி, அப்போ 5ஆம் பாவகாதிபதி ரெண்டுமே பாதிக்கப்பட்டிருக்கு. காரகனான குரு நல்லா இருக்கார். ஓகே, சரி, காரகனான குரு நல்லா இருக்கிறனாலும் அவருமே நீச்சனின் வீட்டில் இருக்கார். சரி, அது கூட ஒரு பெரிய குறையில்னு வைங்களேன். அது தசைக்கு தான் நம்ம பார்ப்போம். இருந்தாலும் ஒரு சின்னதாக வலு குறைஞ்சி போயிடுறார் இல்லையா. ஒரு நீச்சன் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கிரகமும் தன்னோட காரகம் ஆதிபத்தியத்தில் கொஞ்சம் வலு குறைஞ்சி போயிடும். சரியா, அப்போ அதுவுமே கொஞ்சம் அவருக்கு வலு குறைஞ்சி போயிருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கடுத்ததாக குருவின் புத்திர காரகரான குருவின் 2 வீடுகளுமே சனியால் பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு வீட்டை வந்து குரு பார்க்குறாரு தானே, அங்கே சனி இருக்குது. குரு பார்க்குறாரு தானே, அங்கே சூரியன் இருக்கிறதுனால என்ன செய்யுது, பாவத்துவம் அதிகமாகி அந்த வீடு மீன வீடு அடிபட்டு போச்சு. இந்த சனி வந்து இந்த வீட்டை பார்க்குறாரு, தனுசு வீட்டை பார்த்து அந்த வீடுமே கெட்டு போயிடுச்சு. ஸோ என்ன நடக்கும், அப்போ 2 வீடுமே அடிபட்டு போய் காரகர் மட்டும் எந்த பங்கமும் இல்லை, நல்லாவே இருக்கார், உச்சமாக இருக்கார், நல்லாவே இருக்கார், ஒரு கேந்திரத்தில் இருக்கார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் ஒன்றும் இல்லை, அவர் கேந்திராதிபதி கிடையாது இங்கே, அதனால் அவர் கேந்திரத்தில் இருக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் நல்லா இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு புத்திர விஷயத்துக்கு குறைபாடான விஷயங்கள். இப்போ 5ஆம் வீட்டை சந்திரன் பார்க்குறாரு, அதெல்லாம் அதுக்கு அடுத்து வரேன் நான். இப்போ இந்த அவரோட பருவ வயதுகளில் என்ன நடந்திருக்கு பாருங்கள். அவருக்கு வந்து ஒரு எத்தனை வயது வரைக்கும், 12 வயசு வரைக்கும் என்னமோ, 12 வயசில் பார்க்கணும், தசையை பார்க்கணும். அவருக்கு வந்து ஒரு நிமிஷங்க, 18 வயது வரைக்குமே வந்து பாருங்கள், 18 வயது வரைக்குமே வந்து இந்த கேது தசை நடந்திருக்கு. அதுக்கப்புறம் சுக்கிர தசை, அவரோட பருவம் அந்த 18 வயசுலேருந்து 38 வயசு வரைக்கும் சுக்கிர தசை நடந்திருக்கு. அந்த டயத்திலான கல்யாணம், குழந்தை, இதெல்லாம் அந்த டயத்தில் தான் வந்து நடைபெறக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, காரகரான சுக்கிரன் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டார். இங்கே கல்யாணத்துக்கு காரகரான சுக்கிரன் பாதிக்கப்பட்டார். ஆனாலும் 7ஆம் வீடு சுக்கிரனின் இதில் இருக்குது. 7ஆம் வீட்டுக்கு வந்து 7ஆம் வீட்டில் குரு உட்காந்துருக்காரு. 7ஆம் அதிபதி நீச்சமானாலும் குருவின் பார்வையில் இருக்கார். அவருக்கு சனி செவ்வாய் தொடர்பு இல்லை சந்திரனுக்கு, 7ஆம் அதிபதிக்கு. அதனால் திருமணத்தை கொடுத்துரும். 7ஆம் இடம், 7ஆம் அதிபதி இவங்களாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுனால திருமணத்தை கொடுத்துரும். ஆனால் காரகர் இங்கே வந்து ஒரே ஒரு களத்தில் காரகர் தான் பாதிக்கப்பட்டு போயிட்டார். ஓகே, ஆனால் பாவகாதிபதி ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால திருமணம் நடைபெற்றுச்சு. ஆனால் புத்திரஸ்தானமான 5ஆம் இடமும் 5ஆம் அதிபதியுமே பாதிக்கப்பட்டு காரகர் ஒருவர் மட்டுமே நல்லா இருக்கார். சரியா, அதனால் இங்கே பாதிப்பு கூட, அந்த பாதிப்பு கூட இருந்து அந்த தசை நடக்குது பார்த்தீங்களா, அதுக்குரிய பாவகத்துக்குரிய தசை நடக்குது, 5ஆம் பாவகத்துக்குரிய தசை நடக்குது இல்லையா. அதனால் அப்போ அது கொடுக்க முடியாத விஷயத்த தன் தசையில் தான் எதையும் கொடுக்குறதோ கெடுக்கிறதையோ, ஒரு விஷயம் உங்களுக்கு இல்லாமல் போகிறதும் கிடைக்கிறதுமே அந்த தசைகளில் தான் அதிகமாக நடக்கும். இப்போ வந்து புத்திரர் வந்து உங்களுக்கு இல்லாமல் போகுதுன்னா அந்த தசையில் கிடைக்கவே கிடைக்காது. அந்த கிரகத்துக்கு அதுக்குரிய தசையில் நீங்கள் அதுக்காக ஏங்கி ஓடி திரிஞ்சு விட்டு இல்லாமல் பண்ணி விட்டுரும். அது ஒரு ஏக்கத்தை கொடுத்து
கிடைக்கணுமா? உங்களுக்கு நார்மலாக 5 குழந்தை கிடைக்க வேண்டிய இடத்துல 10 குழந்தை கிடைச்சிரும். வந்து தசை தசாநாதன் 5ஆம் அதிபதியாகி நல்ல சுபத்துவமாக இருந்துட்டாங்க. பாவத்துவம் கிடைக்க விடாது. ஸோ இதுதான் இதுக்குரிய விஷயங்கள். அடுத்தது நீங்களாம் இப்போ என்ன நிறைய பேர் வந்து என்ன சொன்னீங்க, சந்திரன் வந்து குரு நல்லா இருக்காரு, சந்திரன் வந்து 5ஆம் அதிபதி 5ஆம் வீட்டை தொடர்பு கொள்கிறாரு, அப்போ கூட குழந்தையெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க. அதாவது சனியுமே வந்து 5ஆம் அதாவது குரு பார்த்த சனி குரு பார்த்த சந்திரன் வந்து குழந்தைகளை கொடுப்பாங்க. இவருக்கு அது அப்போ கூட குழந்தையெல்லாம் போச்சு, சந்திரனோட தசை நடந்துச்சு, சனியோட புக்திகள்லாம் வந்து போச்சு, அப்போ கூட குழந்தையெல்லாம் போச்சு இவருக்கு அப்படின்னா, பாவகம் பாவகாதிபதி அதாவது மேக்ஸிமம் ஒரு விஷயத்துக்கு 3 விஷயம் இருக்கு இல்லையா? எந்த ஒரு விஷயத்துக்குமே பாவகம் பாவாதிபதி காரகன் 3 இருக்குல்ல, 3ல் ஒரு 2 நல்லா இருக்கும்போது அது கிடைக்குது, 1 தான் நல்லா இருக்கா, ஏதோ ஒரு ஏதோ அதை பற்றி ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் கிடைக்கும். 3மே நல்லா இல்லைன்னு கிடைக்காது. சரியா? இங்கே வந்து குரு நல்லா இருக்கார், ஆனால் குருவின் வீடுகள் கெட்டு போச்சு. காரகனான குரு நல்லா இருக்கார், குருவின் வீடுகள் கெட்டு போச்சு இல்லையா? அதையும் பார்க்கணும். 4 விஷயமாக பார்க்கணும். அந்த காரகர்னா காரகரோட வீடுகளையும் பார்க்கணும். இப்போ அதுவுமே கெட்டு போயிருக்கு. ஸோ இப்போ இங்கே வந்து மேக்ஸிமமாக 2 விஷயம் இல்லாமல் போச்சு. பாவம் பாவாதிபதி கெட்டு இருக்கும்போது இந்த சந்திரனும் குரு பார்த்த சந்திரன் குரு பார்த்த சனி எப்படி கொடுப்பாங்க? பாவம் பாவாதிபதி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருந்தால் தான் இந்த குரு பார்த்த சந்திரன் குரு பார்த்த சனியுமே கொடுக்கறதுக்கு இப்போ ஏதோ சம்மந்தமெல்லாம் ஒரு தசை நடக்குது. 5ஆம் அதிபதியோட தசையோ புக்தியோ எதுவுமே நடக்காதப்போ இந்த சனியும் சந்திரனும் குரு பார்த்த சனியும் சந்திரனும் கொடுப்பாங்க குழந்தைகளை. அப்போ கூட பௌர்ணமி சந்திரனாக இருக்கும்போது கொடுக்கும்போது, வளர்பிறை தேய்பிறை சந்திரனாக இருக்கும்போது, ஒளி இழந்த சந்திரன் தான் குருவின் பார்வையில் இருக்கும்போது அவரோட காரகத்தை வந்து பிரதிபலித்து அவரோட புக்திகளையோ தசையிலையோ குழந்தைய கொடுப்பாருன்னு வைங்களேன். அதுதான் உண்மை. சரியா? இப்போ இந்த பாவகம் பாவகாதிபதி வலிமை இல்லை, அவங்க இல்லைன்னும் போது ஒரு என்ன சந்திரனும் சூரியனும் புத்திர காரகர்களா? இல்லை இல்லையா? அவரோட பார்வையை வாங்கி பிரதிபலித்து ஏதாவது கொடுக்கறதுக்கு தானே முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு பாவகம் பாவாதிபதி வலிமையாக இருந்தால் தானே கொடுக்க முடியும். அது நீங்கள் பார்க்கணும். அதாவது என்ன ஒன்று சொல்லுவாங்க, சட்டியில் இருந்து தானே அகப்பையில் வரும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் அதை புரிஞ்சு கொள்ளணும். இருந்தால் சம்பந்தம் இல்லாத சனியும் சந்திரனும் 5ஆம் பாவகத்துக்கு சம்மந்தம் இல்லை, 5ஆம் பாவகாதிபதியாக கூட இல்லை. ஆனால் குருவின் பார்வை வாங்கியிருக்கும் போது அவங்களோட புக்திகள் வரும்போது, ஏதோ ஒரு தசையில் புக்திகள் வரும்போது அவங்க குழந்தைய கொடுக்குறாங்க. காரகருக்கு அதாவது காரக பிரதிபலிப்புக்காக வெறும் காரகரோட பிரதிபலிப்பை வச்சு கொடுக்கறதுக்கு அவங்களால இயலும்னா அதுக்கு பாவகம் பாவாதிபதி உண்மையிலேயே நல்லா இருந்தால் தான் அவங்க கொடுக்க முடியும். நல்லா இல்லாதவங்களுக்கு வந்து சனி பார்த்த சூரியன் சனி குரு பார்த்த சனி குரு பார்த்த சந்திரன் கொடுப்பாரு கொடுக்கவே மாட்டார். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். ஓகே? குரு கொடுப்பார். இப்போ இந்த அதாவது பாவகம் பாவாதிபதி அடிபட்டால் கூட குரு கொடுப்பார். ஏன்னா அவர் காரகன். ஆனால் அவரோட தசையிலும் கொடுப்பார், புக்தியில் கொடுக்க மாட்டார். அதாவது புக்தியில் வந்து தசாநாதனே மேன்மையானவன், அவனுக்கு கட்டுப்பட்டு இவர் இல்லாத ஒரு விஷயத்தை இவரால் செய்ய முடியாது, குருவால் செய்ய முடியாது. காரகராகனா குருவால் செய்ய முடியாது. ஆனால் அவரோட தசை வரும்போது தன் காரகத்தை வெளிப்படுத்துறதுக்காக தான் அவருக்கு ஒரு குழந்தை பேருக்கு ஒரு குழந்தையாவது கொடுப்பார் குரு. அவரோட தசையும் இவருக்கு வரல. ஸோ இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சு கொள்ளணும் நீங்கள். அதாவது ஒரு விஷயம் உண்மையிலே இப்போ இது ப்ரூஃபான ஒரு ஜாதகம் இல்லையா? இந்த ஜாதகத்தில் அவருக்கு வந்து 60 வயசு ஆகுது, 60 வயசுலேயும் குழந்தை இல்லை அப்படின்னா ஏன் இல்லைன்னு யோசிங்க. உண்மையான ஜாதகம் இல்லையாது. குருஜியோட லைவில் இருந்து அவரே பேசியிருக்காரு, ஜாதகரே பேசியிருக்காரு. இல்லை லக்னத்தில் நீங்கள் டவுட் பண்ண வேண்டிய அவசியமே வராது. எந்த லக்னம்னா போட்டு பார்த்துங்க. சரியா? இப்போ இதுதான் உண்மையான லக்னம். இந்த லக்னத்துப்படி அவருக்கு குழந்தை இல்லை அப்படின்றது நல்ல உறுதியாக தெரியும் போது நீங்கள் தான் அதுக்குரிய காரணம் என்னென்னு கண்டுபிடிக்கணும். சரியா? கண்டுபிடிச்சி இதான்னு கேள்வி கேளுங்க, தப்பு இல்லை. கேள்வி கேட்க தான். ஆனால் கேள்வி கேட்க முன்னே உண்மை ஜாதகம்ன்ற போது நீங்கள் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து மேலே வந்துடுவீங்க. சரி? இவ்வளோ விளக்கத்தை நான் கொடுக்க வச்சுக்கிங்க. நான் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்களே ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய ஜாதகம். ஒரு விஷயம் இல்லைன்னா அது ஏன் இல்லைன்றதை நீங்களே ஆய்வு செய்ய. ஆனால் கண்டிப்பாக கேள்விகள் கேளுங்க. கேட்டால் தான் வந்து ஒருத்தருக்கு புரிஞ்சது ஒருத்தருக்கு புரியாமல் இருக்கும், அவங்களுக்கு பிரயோசனப்படும். அதனால் கேள்வி கேளுங்க. சரி, இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துக்கொள்ளுங்க. இது நீண்ட ஒரு விளக்கமாக வேறு கொடுத்துட்டேன். இதில் வேறு எதுவும் சொல்ல நினச்சினா ஞாபகம் இல்லை. சரி, ஓகே. இது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதில் வந்து இவங்க நம்ம ஆனந்த் சாய் ரோஹிணி அம்மா உண்மையிலேயே ஓரளவுக்கு நான் இதே ஏற்கனவே வந்து உண்மையிலேயே எனக்கு டைம் இல்லை. நான் இப்போ வெக்கேஷன் வந்திருக்கேன், ஜெர்மனில் வந்து நிற்கிறேன். ஸோ உண்மையிலேயே டைம் இல்லை. அப்படி இருந்து உங்களுக்காக நான் போட்டேன். எனக்கு விளக்கம் முடியும். ஏன்னா அந்த 1 மணி நேரத்துக்கு டக்குன்னு ஜாதகத்தை போட்டு கடவுள் ஜாதகத்தை போட முன்னமே நான் பதிலாம் எழுதி வச்சுருவேன். முதல்ல எழுதி வச்சு தான் ஜாதகத்தை போடுவேன். போட்டு நீங்களாம் பதில் சொன்னால் உங்களோட பேரை மட்டும் ஆட் பண்ணிட்டு அப்படியே தூக்கி பேஸ்ட் பண்ணி விட்றது தான் விடுவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உண்மையிலேயே இப்போ நான் என்ன மாதிரி எழுதி வச்சுன்னா அதே மாதிரி நம்ம ரோஹிணி அம்மா டாக்டர் ரோஹிணி ஆனந்த் சாயின்னு பேரில் இருப்பாங்க.
அவங்க உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்கும்போது. சரி இந்த அளவுக்கு நல்லா ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டில் கொஞ்சம் மற்ற விஷயத்தையும் நீங்கள் பண்ணீங்க. இப்போ அதாவது காது கேட்கல அப்படின்னா பண்ணியிருந்தீங்க. உண்மையிலேயே பாராட்டு, எல்லாருக்கும் பாராட்டு. குறைகள் உள்ள விஷயத்தை தான் நீங்களும் சுட்டி காட்டினீங்க. ஆனால் இங்கே எது ரொம்ப பாதிக்கப்பட்டு பருவத்தில் என்ன தசை நடந்திருக்குன்றதை பார்க்கணும். எந்த தசை நடந்திருக்கு, எந்த பருவத்தில் என்ன கிடைக்காம போயிருக்கும் அப்படின்ற விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் அதை அந்த மாதிரி அந்த கேள்விக்கு நீங்கள் அங்கே போகணும். அங்கே போனால் தான் வந்து உண்மையான பதில் எடுக்க முடியும். அந்த கேள்விக்குரிய பதில் என்னன்றதை அப்போ தான் நீங்கள் எடுக்க முடியும். சரி, ஓகே, பரவாயில்ல. சரி, வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சரி, இன்றைக்கி நம்ம அடுத்த ஜாதகத்துக்கு போயிடுவோம். இதுவுமே நடந்தது என்ன ஒரு நிகழ்ச்சி தான். இதில் வந்து இன்னைக்கு 6ஆம் தேதியா? ஓகே, ரைட், 6ஆம் தேதி ஜாதகத்தை பார்த்துங்க. 25/4/1971 பிறந்திருக்காரு. 3:30 PM திண்டுக்கல்லில் பிறந்த ஆண் ஜாதகம். ஓகேயா? இப்போ இந்த ஜாதகத்தில் வந்து லக்னம் வந்து என்ன, சிம்ம லக்னம், மேசராசி. லக்னத்துக்கு 4 குரு இருக்கார், 6 செவ்வாயும் ராகும் இருக்காருங்க, 8 சுக்கிரன், 9 சனி, புதன், சந்திரன், சூரியன், 12 கேது இருக்கார். ஸோ இந்த ஜாதகத்தோட இதை பார்த்துக்கொள்ளுங்க. இந்த நவாம்சத்தை உங்களுக்கு ஒரு தடவை காட்டிடுறேன், பாருங்கள் நவாம்சத்தை. இது நவாம்சம் இல்லை. நவாம்சத்தில் எந்தெந்த கிரகம் எங்கெங்கே இருக்குது, லக்னம் எங்கே விழுந்திருக்கு, சுபத்துவ பாவத்துவத்தை நீங்கள் நவாம்சத்தில் கணக்கெடுத்துக்குங்க. ரைட், வந்துடுறான். இப்போ என்ன நட்சத்திரத்தில் வந்து சந்திரன் அமர்ந்திருக்குன்னா பரணி நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கு. மேசராசி பரணி நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்குது. அப்போ இவரோட தேவைப்பட்டால் அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு தான் நான் நட்சத்திரத்தை காட்டியிருக்கேன். ஓகே, ரைட். இப்போ சார்ட்டை பார்த்துங்க, சரியா? தசா புத்தி ஒரு தடவை காட்டிடுறேன். தசை சுக்கிர தசை முடிஞ்சு சூரிய தசையை தாண்டி வந்திருக்காரு, சந்திர தசையை தாண்டி இருக்காரு, செவ்வாய் தசையை தாண்டி இருக்காரு. இப்போ ராகு தசையில் இருக்கார். ராகு தசையில் புக்திகளை நீங்கள் பார்த்துங்க வரிசையாக. இப்போ கடைசியாக இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. ராகு தசையில் சுக்கிர புக்தி ரன் ஆகிட்டுருக்கு. புக்தியில் பார்த்துங்க. ஒரு 2 நிமிஷம் டைம் தரேன். 2 நிமிஷம் கொடுக்க முடியாது, 10 செகண்ட்றது 2 நிமிஷங்கிறேன் நான். சரி, ஓகே, பார்த்துங்க. இப்போ வந்து இதுதான் சார்ட்டு. இப்போ இந்த சார்ட்டோட இதில் கேள்வி என்னென்னா, இவர் ஒரு அரசு வாத்தியார், அரசு டீச்சர், அரசு பள்ளியில் ஒரு டீச்சராக இருக்கார். அது உங்களுக்கு பள்ளின்னு பார்த்தோன்னே தெரியுது உங்களுக்கு. ஏன்னா அதாவது லக்னத்துக்கு 10ஆம் வீட்டோட குரு தொடர்பு கொண்டு ராசிக்கு 2ஆம் வீட்டை சுபத்துவப்படுத்துகிறார் குரு. லக்னத்துக்கு 2ஆம் வீட்டை உச்ச சுக்கிரன் சுபத்துவப்படுத்துகிறார். அப்போ வாக்கால் பிழைப்பு கனெக்ஷன் வந்து 10ஆம் இடத்தோட குரு கனெக்ட் பண்ணியிருக்கும்போது கண்டிப்பாக ஒரு டீச்சிங் லைனில் போயிடுவாங்க, பேங்கிங் லைனில் போயிடுவாங்கன்றது நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணிட முடியும். ஸோ வந்து இது வந்து 2ஆம் பாவகம் எந்த ஒரு பங்கமும் இல்லாமல் சுபத்துவமாக இருக்கும்போது வாக்கால் பிழைப்புன்ற மாதிரி வந்துடும். ஸோ அதனால் வந்து டீச்சராக இவங்க இருக்காங்க, சரியா? இவர் எப்போ வேலையில் சேர்ந்துருப்பார்? அரசு வேலையில் இருக்கார். அரசு வேலையில் இவருக்கு எப்போ அரசு வேலை கிடச்சிருக்கும்? லக்னம், லக்னாதிபதியோட வலு, தசைகள் எல்லாத்தையும் பாருங்கள். அப்படியே சும்மா டக்குன்னு 10ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம்னு பார்த்து எதுவும் சொல்லாமல் எல்லாத்தையுமே பார்த்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணி கரெக்டாக ஒரே ஒரு சந்தர்ப்பம் தான், 2 சந்தர்ப்பம் கிடையாது, ஒரே ஒரு சந்தர்ப்பம் தான். இன்ன தசை இன்ன புக்தியில் இவருக்கு வேலை கிடைச்சி, தப்போ ரைட்டாக கரெக்ட் ஒன்றோட முடிச்சுங்க. போக இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பார்ப்போம், எக்ஸ்பீரியன்ஸ் வரும். இது ஓரளவுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். பார்த்துங்க. லக்னம், லக்னாதிபதியோட வலுவை பார்த்து நீங்கள் எல்லாத்தையுமே ஜட்ஜ் பண்ணிங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.